காலகாலமாக இந்த நடந்துட்டு இருந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா களப்பணியில் யார் ஈடுபடுறாங்க, பொது சேவையில் யார் ஈடுபடுறாங்களா தேர்வு பண்ணிலாம் வேட்பாளரை மற்ற கட்சிங்க தேர்வு பண்ணுறது கிடையாது. எங்கள் தளபதி களப்பணியில் யார் நல்லா ஈடுபட்டிருக்கா, பொதுமக்களுக்கு யார் நல்லா சேவை செஞ்சுருக்காங்க, அது எல்லாமே எங்கள் தளபதி முன்னாடியே ஆய்வு பண்ணி தான் இந்த வேட்பாளரை தேர்வு பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற வேட்பாளர் 234 தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் எல்லாருமே மக்களோட நல்ல தொடர்பு உள்ளவங்க, மக்களோட பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தின்னு வருகிறார். அவங்கள தான் தேர்வு பண்ணி இன்றைக்கி எல்லாருமே நாளைக்கு வெற்றி அடைஞ்சு சட்டசபைக்கு அனுப்ப போகிறோம். அதாவது இன்றைக்கி 234 தொகுதியிலும் நம்ம தளபதி அவர்கள் வேட்பாளர் அறிவிக்கிறாரு. அதே போல் கழகத்துக்கு அன்னையிலேருந்து உழைச்சவங்களுக்கு தான் இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அதே போல் அனுபவமாக இருந்த அமைச்சர்கள், எம்எல்ஏ அதுவும் தளபதி கொடுக்குறாரு. அதே போல் தளபதி இன்றைக்கி எத்தனையோ நடிகர்கள் முயற்சி செஞ்சாங்க, கட்சி ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இல்லைன்னா எதுவும் இன்றைக்கி மாற்றம் இல்லைன்னா என்றைக்கும் மாற்றம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பின் வாங்கிட்டாங்க. நிறைய கட்சி திமுகவை எதிர்த்தோம் எல்லாம் வந்தாங்க, இன்றைக்கி அவங்க கூட கூட்டணி வச்சாங்க. ஆனால் என் தளபதி மட்டும் இன்றைக்கி ஒரே மனிதர் தனியாக நின்று டெல்லியும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளரும் சரி எதிர்த்து நின்று இன்றைக்கி மக்களுக்காக தன்னுடைய உச்சத்தை விட்டுட்டு தமிழக மக்களுக்காக உழைக்க இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சுருக்காரு. ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நேற்றைய திரையுலக நட்சத்திரம், இன்றைய தமிழகத்தின் சரித்திரம் தளபதி விஜயானந்தா முதல்வர் உறுதி.